ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1.1ல் 13 சமங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோடது ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, பியோடது 2/2 மேட்ரிக்ஸ், சியோடது 2/2 மேட்ரிக்ஸ் மற்றும் AXB = C எனில் X என்ற அணியை காண்க. இப்போ இது மூணையும் வச்சு நம்ம X என்ற அணியை கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சமன்பாடை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். AXB = C. இப்போ நமக்கு என்ன தேவை? X மட்டும் தான் தேவை. ஸோ எக்ஸை இங்கிட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா X = நான் எழுதுன மாதிரி எழுதிக்கோங்க, இல்லைனா வேல்யூ மாறும். A இன்வர்ஸ் இன்ட்டு C இன்ட்டு B இன்வர்ஸ். இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட கண்டுபிடிக்கிறதுக்கு A இன்வர்ஸ் அப்புறம் B இன்வர்ஸ் இப்போ ரெண்டுமே நமக்கு தேவை. ஸோ A இன்வர்ஸோட வேல்யூக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். A இன்வர்ஸ் = 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஏலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 0 × 1 0, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸு 1 × 2 2. இப்போ இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 2. ஸோ அட்ஜாயிண்டாக இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் A = இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்க போகிறோம். ஸோ 1 இருக்க இடத்துல 0ன்னு, 0 இருக்க இடத்துல 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே -1 இருக்கனால +1, இங்கே +2 இருக்கனால -2. ஸோ A இன்வர்ஸோட வேல்யூ நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா A இன்வர்ஸ் = 1/mod ஏவோட வேல்யூ 2. ஸோ 2 அப்படி போட்டுக்கோங்க. இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0 1 -2 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா B இன்வர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ B இன்வர்ஸ் = 1/mod B இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் B. ஓகேங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் B = இப்போ பியோட வேல்யூ இதான் நமக்கு. அப்படியே இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × 3 3, அங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 2 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ 5. ஓகேங்களா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் B கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் B = நம்ம அப்படியே இதை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 3 இருக்க இடத்த 3 இருக்க இடத்துல 1 இருக்க இடத்துல 3 எடுத்து எழுதிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் சிம்பிள் மட்டும் மாற்றிக்கலாம். -2ன்றனால +2, +1ன்றனால -1. ஓகேங்களா? இப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். B இன்வர்ஸ் = 1/mod Bயோட வேல்யூ 5. இந்த இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் B 1 2 -1 3. ஓகேங்களா? இப்போ A இன்வர்ஸ் தெரியும், B இன்வர்ஸ் தெரியும். இப்போ நமக்கு சியோட வேல்யூயும் தெரியும். இப்போ எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் கூட அந்த சமன்பாடை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். X = A இன்வர்ஸ் இன்ட்டு C இன்ட்டு B இன்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். A இன்வர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இன்ட்டு 0 1 -2 1. ஓகேங்களா? சியோட வேல்யூ நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். 1 1 2 2 அப்படின்றது. ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 1 1 2 2. இப்போ B இன்வர்ஸோட வேல்யூ இங்கே தான் இருக்குது. ஸோ B இன்வர்ஸோட வேல்யூ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா 1/5 இருக்குது. பேலன்ஸு 1 2 -1 3. இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 இந்த 2 இந்த இதை நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × 2 இங்கே 1/2, இங்கே 1/5 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 1/10ன்னு வரும். 2 × 5 10. இப்போ இதை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 2 மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 × 1 0ன்னு தான் வரும். இங்கே ப்ளஸ்ஸு ஏன்னா எதுவுமே இல்லை. ஸோ 1 × 2 2. இப்போ அடுத்து 0 × 1 0 தான். ப்ளஸ்ஸு 1 × 2 2. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -2 × 1 என்ன வரும்? -2. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 × 2 2. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் -2 ப்ளஸ் 1 × 2 2. இப்போ அடுத்து அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 -1 3.
இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும்? 1/10. இங்கே 2, இங்கேயும் 2, இங்கே -2 + 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 0. இங்கே -2 + 2 கேன்சல் ஆயிரும். ஸோ +0 மட்டும் இங்கே வரும். இப்போ இன்ட்டு 1, 2, -1, 3. இப்போ அதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் பார்த்தீங்களா? 1/10. இப்போ இந்த ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × 2 2, இங்கே மைனஸ் இருக்கனால -1 × 2 2. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 2 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 3 + 6. ஓகேங்களா? இப்போ இங்கே 0 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 0 மட்டும் தான் வரும். ஸோ 0 0. இப்போ இந்த +2 -2 கேன்சல் ஆயிரும். 4 + 6 10ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 1/10. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 2 0 ஆயிரும். ஸோ 0. 4 + 6 10 0 0. இப்போ இந்த 10 நம்ம வெளியே எடுத்துனா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வரும்போது 10ன்னு வெளியே வரும். இங்கே 1ன்னு ஆகும். ஸோ இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, இங்கே 1, இங்கே 0, இங்கே 0. ஸோ இஸ் ஈக்குவல் டு இதான் எக்ஸ்ன்ற வேல்யூ. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்மில் சந்திக்கலாம்.